மக்களே! இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சண்டே மினி விலாக தான் பார்க்க போகிறோம். யூசுவலாக வந்து சண்டே ஃபிஷ்ஷு இல்ல சிக்கன் எடுப்போம். இந்த வாட்டி வந்து ஃபிஷ் ஃப்ரையும், ஃபிஷ் சாம்பாரும் பண்ண போலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கிறோம். வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. அதாவது நமக்கு ஹாலிடே விட்டாலே என்ன பண்ணுவோன்னா, வீட்டுக்கு வந்துட்டு நம்ம இஷ்டம் போல் வந்து நான்வெஜ் சாப்பிடுவோம். ஏன்னா நம்ம இருக்கிற பிஜி வந்து வெஜ் பிஜி. அதனால் வீட்டுக்கு வந்து நம்ம வந்து சாப்பிடுவோம். அதுதான் நம்மளோட கோல்ஸ். ஸோ பார்த்திங்கன்னா, நான் வந்து ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து மசாலா போட்டு மேலே போய் காய வச்சு சன்னில் வந்து எடுத்துகிட்டு வந்துன்னுக்கிறேன். இன்றைக்கி ஒரு பொடி வாங்க பார்க்கலாம். அதை எடுத்துகிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை, டீப் ஃப்ரை பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை பண்ணியிருக்கிறோம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கிட்டு என்ஜாய் பண்ணுங்கள் மக்களே. மசாலா கூட அந்த மாதிரி தான். உங்களுக்கு எது வேணும், எந்த மாதிரி போதுமோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து ஃபிஷ் சாம்பார் ரெசிபி. இது வந்து அம்மா பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ நான் வந்து அதை வந்து ஷூட் பண்ணிகிட்ருக்கிறேன், அவ்வளோதான். இது வந்து புளி தண்ணி, அப்புறம் வந்து அது வந்து ஃப்ரெஷ்ஷாக வாஷ் பண்ணி வச்ச மீன், அப்புறம் அது வந்து மம்மியோட சீக்ரெட் மசாலான்னே சொல்லலாம். அந்த மசாலா அரைச்சிட்ட பிறகு வந்து மிளகாத்தூளை போடுங்க, அப்புறம் வந்து மஞ்சத்தூளை போடுங்க, அப்புறம் வந்து என்ன போடுறாங்கன்னு தெரில பாருங்கள், கொரியாண்டர் பவுடர். அப்புறம் வந்து வெயிட் பண்ணுங்கள், எதனா போடுவாங்க பார்க்கலாம். அதை வந்து கலக்கிட்ட பிறகு நிதானமாக வெயிட் பண்ணுங்கள். அது அந்த ஸ்மெல்லாம் போகட்டும். அப்புறம் புளி தண்ணியை புழிஞ்சு ஊற்றுங்க. வாழ்க்கையில் இப்படி தான், எது பண்ண வேணாலும் புழிஞ்சு நல்லா ருசித்து அதை அப்படியே வாங்கிடணும். என்ன பேசணுன்னு தெரியாமல் பேசினுக்கிறேன். ஸோ இதை கைண்ட்லி அவாய்ட் பண்ணுங்கள். அப்புறம் அந்த புளி தண்ணி கரைச்சிட்ட பிறகு இந்த மாதிரி நல்லா கலக்குங்க, ஓகேங்களா? அப்புறம் வருஷம் முடிய போது 2024. உங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் எப்படி இருந்துச்சுன்ட்டு கீழே கமெண்ட்டை சொல்லுங்கள். லெட் மீ ஆல்சோ நோ அபவுட் இட். ஸோ அப்புறம் உப்பு போடுங்க, விச் இஸ் வெரி மெயின் இன்க்ரீடியண்ட். ஸோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு இல்லை உங்கள் ருசிக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க, ஓகேங்களா? உப்பு போட்டுட்ட பிறகு அது ஒரு பாயில் வந்துட்ட பிறகு இப்போ வந்து நம்ம எல்லா மீனுங்களையும் ஒன்று ஒன்றா இறக்க போகிறோம். பாருங்கள் எப்படி இறக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. ஒன்று ஒன்றா இறக்கிட்ட பிறகு அது வந்து ஒரு 5 மினிட்ஸ். யூஸ்வலாக எல்லா நான்வெஜ்ஜில் கம்பேர் பண்ணால் மீனுக்கு தான் நமக்கு குறைய டைம் வேணும். ரொம்ப மினிமல் அமௌண்ட் ஆஃப் டைம் இருந்தால் போதும் அது பாயில் ஆகிறதுக்கு, அவ்வளோதான். அதை ஒன்று ஒன்றா தூக்கி உள்ளே போடுங்க. உள்ளே போட்டுட்டு இங்கே வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியும், பட் அது அட் த எண்ட் ஆஃப் த ப்ரொசீஜர் வந்து நமக்கு வந்து ஃபுல்லாக இம்மர்ஸ் ஆகிட்டு ஒரு நல்ல மீன் சாம்பார் கிடைக்கும். இங்கே தலை எல்லா பார்ட்ஸ் இருக்கும், மீனோட பார்ட்ஸ் எல்லாமே. யூஸ்வலாக வந்து மீன் நிறைய வெரைட்டி இருக்குது. சீ ஃபிஷ், மெரைன் ஃபிஷ், அதான் கடல் ஃபிஷ், டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஃபிஷ்ஷனாலே ஹெல்த்தின்ற கான்செப்ட் இருக்குது. அதில் வந்து நீங்கள் பார்த்து சாப்பிடணும் எந்த மாதிரி ஃபிஷ்ஷில் என்ன கண்டென்ட் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சால்மன் ஃபிஷ்ஷெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா omega-3 ஃபேட்டி ஆசிட் இருக்கும் அதில். ஸோ அது வந்து ரொம்ப நல்லது ஹார்ட் ஹெல்த் மெயின்டைன் பண்ணுறதுக்கும். அப்புறம் வேரியஸ் ஹெல்த் பெனிஃபிட்ஸும் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்து வாங்கிட்டு வந்து சாப்பிடணும், ஓகேங்களா? சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருங்க, ஃபிஷ் மாதிரி ஆக்டிவாக இருங்க. இந்த மாதிரி எப்போவுமே ஃபிஷ் மாதிரி ஆக்டிவாக இருந்து எல்லா வேலையும் நம்ம வந்து ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஃபயரோடு பண்ணுவோம், ஓகேங்களா? அப்புறம் வந்து ஃபிஷ்ஷோடு வந்து நம்ம வந்து பிரியாணியும் வாங்கியிருந்தோம். பாருங்கள், இந்த மீல் பிளேட் இப்படி தான் இருக்கணும். பாருங்கள், ரைஸ் எவ்வளோ கம்மியாக போட்டுக்கிறேன், அதுக்கு சிக்கனும் இருந்துச்சு. ஸோ சிக்கனும் போட்டுக்கோங்க, அப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் ஃபிஷ்ஷும் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி உங்கள் மீல் பிளேட் வந்து ரொம்ப மினிமலாக இருக்கணும். ரைஸே ஃபுல்லாக போட்டு அதை ஃபில் பண்ணாமல் கொஞ்சம் இந்த மாதிரி எல்லாம் ஈக்குவல் ப்ரொப்போர்ஷனாக இருக்கணும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரியாணி ஃப்ளிப்பை தான் பண்ண போகிறோம். ஒரு பிரியாணி வாங்கிட்டு வந்து அப்படியே ஒரு ஃப்ளிப்பை பண்ணணும். ஸோ ஃப்ளிப்பை பண்ணிவிட்டு நான் ஒரு பிரியாணி பைத்தியானே சொல்லலாம். உங்களில் யாரை பிரியாணி பிடிக்கும்ன்றது எனக்கு மறுபடியும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பிரியாணி கூட வந்து நீங்கள் வந்து பீசஸ் கூட நிறையா இருக்கணும், ரைஸ் கம்மியாக இருக்கணும். அந்த பிரியாணிக்கு சேர்த்த மாதிரி இந்த ரைத்தாவும் குக்கும்பரும், இந்த பக்கம் சிக்கனும் அந்த பக்கம் ஃபிஷ்ஷும் வச்சுட்டு நம்ம சண்டே இப்படி தான் போச்சு. ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க. நன்றி, வணக்கம் மக்களே.